ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்வி ராக்ஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 2 வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அது எந்த மாதிரி வீடியோங்கிறத நம்ம இந்த vlogல போயே பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ என்னோடய சேனலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயே பார்க்கலாம். ಅಣ್ಣ ಒಳಗಿತ್ತಣ್ಣ ಒಳಗಿದ್ದ சரியான மூச்சு வாங்குது. ஏன்னா மேட்டில் தான் நம்ம போகணும். மேலே ரோடு வரைக்கும் அப்படியே மேடாக தான் இருக்கும் எங்கள் வீட்டிலேருந்து. அதனால் நடக்க நல்லா அப்படியே மூச்சு வாங்குது. அப்படியே போகலாம். ரோட்டுக்கு போயிட்டான்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். போகிற வழியிலெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேங்க. இங்கே பாருங்கள், இது வந்து வாடாமல்லின்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த ஃப்ளார் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது எங்கள் நீலகிரியில் தான் இது வந்து பூக்கும். சீசன் டைமில் தான் பூக்கும். அது வந்து இந்த டைமில் பூத்துருக்கு. நான் ரோட்டில் வரும்போது ஓரத்துலலாம் இந்த மாதிரி கிடஞ்சி நான் அதை அப்படியே வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் ஊட்டிக்கு வந்திருந்தால் இந்த பூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து வாடவே வாடாது. அது கலர் தான் சேஞ்ச் ஆகும். அதனோட ஒரு கொஞ்ச நாள் அந்த பூ அப்படியே இருக்கும். நம்ம தொட்டு பார்த்தா வந்து அது இந்த பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும் அந்த பூ. நீங்கள் நீலகிரிக்கு வந்திருந்தால் நீங்கள் வந்து இந்த பூவை பார்த்துருப்பீங்க. எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இந்த பூவை அப்படியே பறித்து பார்க்கலான்னா ரொம்ப டைட்டாக இருக்குங்க, வரவே வராது. ஒரு 2 பூவை வந்து அப்படியே பறித்தா ரொம்ப இது மாதிரி இழுக்குது, நம்மளே இழுக்குது இந்த செடி. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஈவினிங் டைம் ஆனதுனால எல்லோரும் வந்து வாக்கிங் வராங்க, எல்லோரும் பேசிட்டு போகிறாங்க ரோட்டில். இந்த பூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே கொத்தாக அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. அது வாடவே வாடாது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து வாடாமல்லின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா, நீலகிரி தைலம்னா எல்லாருக்கும் தெரியுங்க. அந்த தைலம் வந்து எப்படி தயாரிக்கிறாங்கங்கிறத நம்ம போய் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு அக்கா தான் அது தயாரிக்கிறாங்க. அவங்க வந்து இப்போது காட்டுக்கு வந்து அந்த கற்பூர இலை வந்து எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், வந்துட்டேன்னு சொன்னாங்க இப்போது. அதனால தான் நான் வந்து இதெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே போகலான்னு தான் வந்திருக்கேன். அந்த அக்கா வந்துட்டாங்க. சரி, நேராக போய் அந்த அக்காக்கிட்டே பேசி நம்ம எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். சரியான மரப்பாலை போட்டிருக்கீங்க. இங்கே தண்ணி போகுது இல்லைங்களா? ஆமாங்க்கா. இதெல்லாம் காயணுங்களா? இல்லை, இதெல்லாம் காய வேண்டியதில்லை. இதெல்லாம் இப்படியே போட்டுடலாமாக்கா? இதெல்லாம் அப்படியே போட்டுடலாம். சரி சரிங்க்கா. இது இந்த இலை மட்டும்தான் காஞ்ச இலையே போட்டு. சரி. ஓ, இதில் போட்டு தான் இறக்கணுமா? சரி சரிங்க்கா. இதெல்லாம் காய வச்சு. சரி சரி சரி. இருட்டாக இருக்குதுங்களாக்கா அங்கே? இது கொஞ்சம் பத்தா எடுத்து போட்டுரு. சுக்கா பத்தா இங்கேருந்து வெளிச்சமே இல்லைங்களாக்கா? வெளிச்சம் அவ்வளோதான் இருக்கும். அப்படிங்களா? மத்தியான டைம் வந்தாலும் இப்படி தான் இருக்குமா? தான் இருக்கும். ஓ சரி சரிங்க்கா.
மதியம் டைம் வந்தாலும் சரிங்கக்கா. இப்படியே தான் இருக்கும். கொஞ்ச நேரம் நிக்கணும், நின்னோம்னா கொஞ்சம் வெளிச்சம் வரும். பாய்லரில் இந்த பாய்லர்ல வந்து தண்ணி வந்துட்டே இருக்கணும். ஓ அப்பதான் இது ஃபில்டர் ஆகும். சரி சரிங்கக்கா. ஃபில்டர் ஆகி தைலம் வரும். இது இப்படி இருட்டாக இருக்கே ஒன்றும் தெரியுது தான் ஏனாந்து எனக்கு வந்து புரிஞ்சுதுல. என்ன சொல்றான்னு அவளுக்கு வந்து புரியும், நம்மளுக்கே புரியாது. அக்கா நீங்கள் மேலே முதல்ல இந்த இருங்க. சரி சரி, அது அப்படி அப்புறமா எடுத்துக்கலாம். இதை முதல்ல எடுத்துட்டானா அங்கே போயிட்டு அதை எடுக்கலாம். நீங்கள் மேலே வாங்க, பாய்லர்ல இருக்கிறது காலி பண்றோம். நீங்கள் மேலே வாங்க. அப்பானா அந்த வெளிச்சம் எனக்கு தெரியும் இல்லைங்களா? ஆமா. இப்போ இந்த பாய்லர்ல நீ எடுஜி. ஐயோ நிக்கிட்டோம், நீ எடு. நீ எடுங்க. உங்க வேலை நீங்க. ஓ இதெல்லாம் பழசு, இதெல்லாம் எடுக்கலாம். அக்கா நீங்கள் கரெக்டாங்க. வேஸ்ட் ஆனது. சார் நல்லா வெளிச்சங்க இது காட்டுங்க. இது பாரு, இது வேஸ்ட் ஆன. இதெல்லாம் எடுத்துடணுமா? ஆமா. இது ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சுங்களாக்கா? இது ரெடி ஆயிடுச்சு. சரிங்கக்கா. ரெடி ஆனது வெளியே எடுத்துடணும். சரிங்கக்கா. அப்புறம் இந்த இலையை எடுத்துட்டு இதுலயே அடைச்சிடுறது. ஓ இதை எடுத்து அங்கே அடைச்சிடணுமா? ஆமா, ஓ அடைச்சிடணும். சரி சரிங்கக்கா. அடைச்சு இந்த இலையை தான் எரிக்கிறது நம்ம. சரி சரிங்கக்கா. இந்த பாய்லர் காலியானா ஆமா இது இந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும். சரிங்கக்கா. இந்த அளவுக்கு தண்ணி வச்சு சரிங்கக்கா. அந்த இலையை வாரி வாரி நல்லா மிதிக்கணும். சரி சரி, உள்ள போட்டு நல்லா மிதிக்கணுமா? ஆமா, மிதிக்கணும். சரிங்கக்கா. மிதிச்சு நல்லா இதாகுமல்ல, டைட் ஆயிடும். டைட் ஆயிரும். ஆமா ஆமா. அப்ப அந்த மூடி எடுத்து மூடிடுறது. சரி சரிங்கக்கா. அந்த மூடி எடுத்து இதுல மூடிடுறது. சரி சரிங்க. மூடி எடுத்து மூடிட்டு இது அந்த பைப் இருக்குல்ல, சரிங்கக்கா. இந்த மாதிரி இதெல்லாம் அடிக்கணும். சரிங்கக்கா. இதெல்லாம் சரிங்கக்கா. இந்த சைடா அடிக்கணும். சரி சரிங்கக்கா. அடிச்சு இதெல்லாம் சரிங்கக்கா. அந்த பைப்பில் அங்கே வந்துருமா? அந்த பைப்பை தூக்கி அங்க போடணும். சரிங்கக்கா. அந்த பைப் தூக்கி போட்டு அந்த கீழே தான் எண்ணெய் வரும். சரி சரி. இதுல வந்து ரிங்கா இருக்குல்ல, ஆமா. அதுக்குள்ளாரத ஃபில்டர் ஆகி தான் தைலமே வரும். ஓ இங்கே. இங்க. ஓ சரி சரி சரிங்கக்கா. இந்த ஃபில்டர் ஆகி தான் தைலமே வரும். வருங்களா? இது இருந்தாலும் இருட்டாதான் தெரியுது. ஆமா, இருட்டாதான் தெரியுது. ஆமா. இல்லை இல்லை, மத்தியான டைம் வந்தால் கொஞ்சம் வெளிச்சம் தெரியும் இல்லைங்களா? இப்போ இந்த சொல்லுங்கக்கா. இந்த இது வந்து கற்பூர இலை இல்லைங்களாக்கா? இது வந்து கற்பூர இலை. சரிங்கக்கா. இது வந்து பாய்லர்ல போட்டு ஃபர்ஸ்ட் போட்டு காய வைக்கணும். சரிங்கக்கா. காய வச்சு சரிங்க. இதெல்லாம் வேஸ்ட் ஆனது. வேஸ்ட் ஆனது அது யூஸ் பண்ணி அதெல்லாம் வேஸ்ட். சரி பண்ணி இது வேஸ்ட் ஆனது. சரி சரிங்கக்கா. இப்போ இந்த பாய்லர்ல போட்டு சரிங்கக்கா. இந்த இலையை தான் பாய்லர்ல போடணும். சரிங்கக்கா. இது ஃப்ரெஷ்ஷான இலை இல்லைங்களா? இது வந்து காஞ்சத்தான் போடணுமா? பச்சையா போடலாமா? போடலாம். பச்சையா போடலாங்களா? பச்சை தானே. சரி சரிங்கக்கா. பச்சையா போடலாம். சரிங்க. 5 மணி நேரம் வேக வைக்கணும். 5 மணி நேரம் வேக வைக்கணுமா? சரிங்கக்கா. அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் 5 மணி நேரம். சரிங்கக்கா. எரிஞ்சு நல்லா ஃபில்டர் ஆகி தான் வரும். சரிங்கக்கா. தைலம் வரும். சரிங்க. தைலம் வந்துச்சுனாக்கா அந்த இலையை தான் வேஸ்ட் ஆனது இங்கே எடுத்து போடுறது. சரி சரிங்கக்கா. நீராவியில் தான் வரும். நீராவி தான் தைலமாக வரும் இல்லைங்களா? சரி சரி சரி. நீராவி தான் தைலமாக வருது. சரி சரிங்க. இது எவ்வளோ ஒரு அடுப்புக்கு வந்து எத்தனை கிலோ போடணுன்னு அந்த அளவு இருக்குங்களாக்கா? 350 கிலோ போடணும். 350 கிலோ போட்டால் எத்தனை லிட்டரு வரும்க்கா? ஒரு 4 லிட்டர் வரும். ஓ அது ஒரு நாளைக்கு இதெல்லாம் இது இப்போது இதை ஒரு சாக்குன்னா எத்தனை கிலோ இருக்குங்கக்கா? ஒரு 10 மூட்டை 12 மூட்டை போடணும். 12 மூட்டை போடணுங்களா ஒரு டைமுக்கு? ஆமாம், ஒரு டைமுக்கு இதே மாதிரி மூட்டையை 12 மூட்டை போடணும். இப்போ 12 மூட்டை போட்டால் தான் 4 லிட்டரு கிடைக்கும். கிடைக்கும். அப்போ ஒரு லிட்டருக்கெல்லாம் எவ்வளோ போகுங்கக்கா? ஒரு லிட்டருக்கு 1200 இந்த மாதிரி போகுங்களா? அது இப்போ உங்களுக்கு பரவாயில்லைங்களா? அது வந்து நம்ம ஒரு பிசினஸ் தான் கிடைக்கும். ஒரு பிசினஸ் மாதிரி. சரிங்க. நம்ம தொழில் இப்படி பண்றோம்ல. சரி சரிங்க. தொழில் மாதிரி தான். அப்படிங்களா? வேற ஒன்றும் கிடைக்கும். அப்படிங்களா? ஒரு ஆளெல்லாம் செய்ய முடியாது கண்டிப்பாக. ஒரு ஆளெல்லாம் செய்ய முடியாது. ஆம்பளை ஆளும் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக வேணும். சரி சரிங்கக்கா. சரிங்க. நீங்கள் இப்போ இது வந்து எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? 30 வருஷமாக செய்கிறோம். 30 வருஷமாக செய்கிறீங்களா? அது உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட். ஏன்னா வீட்டில் இது இன்ட்ரெஸ்ட். நம்ம சரி கீழே போகலான்னு நினைக்கிறது. நீங்கள் எப்படி இதை தெரிஞ்சிருக்கீங்க? இப்போ இந்த தைலம் காய்ச்சுறீங்க இல்லைங்களா? இது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது வந்து நம்ம வந்து மறையா வரந்த பண்ணிட்டு இருந்தோம். சரிங்க. இது அதுக்கு பின்னாடி தான் அந்த இலையை வாங்குறதுக்கு ஆள் இல்லாத ஆயிடுச்சு. நீங்கள் இல்லை, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இது? இது வந்து நம்ம வேற ஆளுங்க முகாந்திரமா தெரிஞ்சுக்கிட்டோம். சரி சரிங்கக்கா. நம்மளுக்கா தெரியாது. வேற ஆளுங்க காய்ச்சறாங்க இல்லையா, அங்கே போய் நாங்கள் பார்த்து கற்றுக்கிட்டீங்களா? சரி சரிங்கக்கா. நீங்கள் இப்போ உங்கள் கூட 2 ஆளுங்களை வச்சு செய்கிறீங்க. சரி சரி. இப்போ ஒரு வாரத்தில்னா தினமும் இது காய்ச்சலாங்களா? ஆமாம்.
தினம் காய்ச்சலாங்களா? காலையில போட்டோம்னா சாயந்தரம் எடுக்கலாம், சாயந்தரம் போட்டோம்னாக்கா காலையில எடுக்கலாம். இந்த இலை இருக்கிற மாதிரி. ஆமா, 2 பைலர் போடலாம், ஒரு நாளைக்கு 2 பைலர் போடலாங்களா? சரி சரி, இலை இருக்கிற மாதிரி போடலாம். சரி சரிங்கக்கா, உங்களுக்கு இந்த தொழிலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அதனால செய்கிறீங்க. சரி சரிங்கக்கா. இது பார்த்துக்கோ. தெரியுதா? ஆமாம் தெரியுதுங்கக்கா. இதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுடணும் இல்லைங்களா? இதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுடணும். போட்டு தான் தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாரி மிதிக்கணும். சரி சரிங்கக்கா. வாரி மிதித்த பின்னாடி தான் சரிங்கக்கா அந்த மூடி எடுத்து மூடணும். ஃபுல்லாக பண்ணிட்டு தான் அந்த மூடி எடுத்து கொஞ்சம் அந்த பக்கம் நடங்க பார்க்கலாம். அந்த பக்கம் இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கா? வெளிச்சமாக இருக்குங்கக்கா. எங்கே அதுக்கப்புறம் அந்த மூடி எடுத்து மேலே மூடிடணுமா? எங்கேக்கா மூடி எங்கே? இது பாரு, இந்த மூடி. ஓ, அந்த மூடிங்களா? எடுத்து மேலே மூடிட்டு சரிங்கக்கா. இதெல்லாம் எடுத்து அடிக்கணும். சரி, அந்த கிளாம்ப் எல்லாம் எடுத்து அடிச்சிடணுமா? சைடுல எல்லாம் அடிக்கணுமா? சரிங்கக்கா. மண்ணு தேய்க்கணும். சரிங்கக்கா. ஓரமெல்லாம் மண்ணு தேய்ச்சாதான் லீக் வராது. ஆமாம் ஆமாம் ஆமாம், டைட் ஆகுறதுக்கு. ஆமாம். சரிங்கக்கா. இந்த ஓரத்துல எல்லாம் அடிக்கணுமா? அடிச்சுட்டு தான் இந்த பைப் எடுத்து. சரிங்க. இந்த பைப் எடுத்து எங்கே போடணுங்கக்கா? இந்த பைப் எடுத்து இங்கே மாட்டணும். அந்த அந்த மூடி இருக்கிற அதை காட்டுங்கக்கா. அங்கே இந்த மூடிக்கும். சரிங்கக்கா. அந்த குழாய்க்கு. சரி சரிங்கக்கா. இந்த ரிங்கா இருக்கும். சரி சரிங்கக்கா. ரிங்கா இருக்கும். இதுல அதுல மாட்டணும். சரி சரிங்கக்கா. மாட்டி நல்லா மண்ணு தேய்க்கணும். சரி சரிங்கக்கா. மண்ணு தேய்ச்சி துணி எல்லாம் சொருகி விட்டு சரிங்கக்கா பண்ணோம்னா தான் லீக் போகாது. இல்லாட்டி லீக் போயிடும். தைலம் அந்த அந்த பைப் வழியில வந்துருமாக்கா? அந்த பைப் வழியில தைலம் வந்துட்டு எங்கே வரும்க்கா? கீழே வரும். எங்க போக முடியுமா? வாங்கக்கா. நீ கீழே இறங்குவியா? நான் இங்கிருந்து எடுத்துடுறேன், நீங்கள் எனக்கு காட்டுங்க. இல்லை, இங்கிருந்து அதான் இங்கே எங்கக்கா? பார்த்து நான் இங்கிருந்து எப்படியே எடுத்துடுறேங்க்கா. இல்லை, இங்கே பாத்திரம் இங்கே இருக்கு. இதுதான் தைலம். இங்கே தான் தைலம் வந்து இறங்கும். அங்கே தான் வருங்களாக்கா? அந்த பைப் வழியில் இங்கே வந்துருமா? ஆமாம், அந்த பைப்பு வழியில் இங்கே வரும். சரி சரி சரிங்கக்கா. இருங்க. அங்கே தான் வெளிச்சு அங்கே காட்டுங்க. இதம்மா. ஓ, இதே இப்போ தைலமாக்கா இது? இது தைலம். ஓ, இதை வந்து வடிகட்டணுங்களா? இது வடிகட்டணும். இது இப்படியே தெரியுதா? இங்கே தான் இந்த பைப்லேருந்து கீழே அங்கே வந்துடும். சரிங்களாக்கா? இது இல்லை, இதில் தான் ஃபில்டராகவே வரும். ஃபில்டராகி இங்கே வந்துருமா? கீழே வரும். சரி சரிங்கக்கா. இந்த தைலம் கொஞ்சம் கீழே காட்டுங்க. கீழே வெளிச்சம். சரி சரி சரிங்கக்கா. தெரியுதா? தெரியுதுங்கக்கா. சரி சரிங்கக்கா. தைலம் இதுல சரிங்கக்கா. பாத்திரத்துல 5 லிட்டர் வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த தண்ணி எதுக்குங்கக்கா? கொஞ்சம் கூலிங் ஆகும். ஓ, கூலிங்க்கா. இருந்தாதான் ஃபில்டர் ஆகும். சரி சரி சரிங்கக்கா. இல்லனா ஃபில்டரே ஆகாது. ஆமா ஆமா. இந்த தண்ணிக்கு கூலிங்க கொஞ்சம் இருந்தாதான் உள்ள அப்படியே காட்டுங்க. ஆவியில தான வரும். அது ஆவியில வந்துட்டு பைப் வழியில வந்தா அந்த உள்ள இருக்கிறது பைப்புங்களா? ஆமா, இதுதான் பைப்பு தான். ஓ, அந்த பைப் வழியில கீழே வந்துருங்களா? அதனால ஃபில்டர் ஆகி தான் வரும். அந்த மூடியில இருந்து டைரக்டா இங்க வந்துட்டு இங்க இருந்து ஃபில்டர் ஆகி கீழே போகுங்களா? கீழே போகும். இந்த பைப்புல வந்துட்டு. சரி சரிங்கக்கா. பைப்புல அந்த பைப் வைப்பாங்கல்ல? ஆமா, அதுல தான் ஃபில்டர் ஆகி கீழே வரும். ஓ, சரி சரி சரிங்கக்கா. இவ்வளோ வேலை இருக்கு இல்லைங்களா? சரியான வேலை இருக்கு. பின்னங்கா சரியான வேலை இருக்கு. ஆமா. இப்போ நீ நினைக்கிற, ஐயோ இந்த அக்கா பவரு கொஞ்ச நேரம் நின்றுட்டு காமிச்சு கொடுத்துருக்கலான்னு. இல்ல இல்ல, இவங்க வந்து அங்க 2 மூட்டை இருக்கு எடுத்து வந்தாங்க. இங்க 2 மூட்டை இருக்கு. ஒரே மூட்டை தான் பண்ணேன். வந்துட்டு இன்னும் நாளைக்கு போய் அது பண்ணிட்டு வரணும். சரி சரிங்கக்கா. சரிங்கக்கா. எனக்காகக்கா வாங்க. ஆமா, எனக்கு நாங்க இப்போ நாங்க வந்து இத்தனை வருஷம் இங்க இருக்கிறோம். ஆனா இதை பத்தி இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நான் ஏன்னா இதை வந்து கண்டிப்பா ஒரு வீடியோ எடுத்து போடணும். அப்பதான் நம்ம என்னோட சேனலுக்குன்னு சொல்லி தான் நான் வந்தேன். அத்தனை நாள் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னோட சேனலு தான். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியல. நான் இது போட்டுட்டு உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து அது என்ன பார்க்கலாம். நான் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் இத்தனை நாள் உங்களை வந்து நீங்கள் அக்கா அடுப்பு போடும்போது என்னை கூப்பிட சொன்னேன். இப்போ பாத்தியா 3 மணிக்கு வந்தோமா? ஆமா, அதுல 4 மணிக்கு தான் போனோம். 4 மணிக்கு போறதுக்குள்ள மேல போய் சேர்றதுக்கு இப்போ நீங்களே எல்லாம் எடுத்துட்டு வரணுமாக்கா? வேறவங்க எல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்து வர மாட்டாங்களா? இப்பெல்லாம் வருவாங்க. மரத்துல இல்லடா. அதான்க்கா. வாங்கி போய் இத வாங்கி. ஏன்னா இல்ல காட்டு எருமெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதனால யாரும் போறதில்ல. அதான் யாரோ ஒருத்தர் வெளியில இருந்து நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் இலை கொண்டு வந்து தருவாங்க. சரிங்கக்கா.
சரிங்கக்கா. ஜாஸ்தி எல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போதைக்கெல்லாம் ஒன்றும் சரிங்க. அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. சரி சரி சரிங்க சரிங்கக்கா. அது கொரோனாவோட எல்லாம் முடிஞ்சு காலி ஆயிடுச்சு. அங்கேயே நில்லுங்க, அப்போ தான் எனக்கு இதோட இலையோட சேர்த்து உங்களை எடுக்கிறேன். கொரோனாவோட சரிங்கக்கா. எல்லாமே காலி ஆயிடுச்சு. சரி சரிங்கக்கா. இதெல்லாம் வேஸ்ட்டு இல்லைங்களாக்கா? சரி சரிங்கக்கா. சரிங்க. அடுப்பு எரிக்கிறதுக்கு இதான். சரிங்கக்கா. சரி சரிங்கக்கா. இதுதான். சரி 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 சரிங்கக்கா. கருப்பாயிருச்சு பாருங்க இல்லைங்களா? ஆயிரும் காய வச்சோம்னா. சரிங்கக்கா. அடுப்புக்கு எரிக்கிறதுக்கு தானே. இதெல்லாம் இதுதான் இல்லைங்களா? இதெல்லாம் வேஸ்டானது. இதெல்லாம் அடுப்பு எரிக்கிறதுக்கா வேணும், இல்லாட்டி அத்தனை 5 மணி நல்லா மூடி வச்சுட்டு இல்லாட்டி 5 மணி நேரம் எரியணும்னா எவ்வளோ விறகு வேணும்? ஆமாம், இதுதான். அப்போ நீங்கள் வந்து இப்போது இங்கே அடுப்பு மூடிட்டு போயிடுவீங்கன்னு வைங்கக்கா, இதெல்லாம் யார் திரும்ப வந்துகிட்டே இருக்கணுமாக்கா நீங்கள்? அதை 5 மணி நேரம் கொஞ்ச நேரம் எரிச்சு விட்டுட்டு போனோம்னா ஒரு 3 மணி நேரம் எரியும். சரிங்கக்கா. பாதுகாப்பா எரிக்கணும். சரிங்கக்கா. இல்லைனாக்கா வேலைக்கு ஆகாது. ஆகாது. ஆமாம். பாதுகாப்பா எரிச்சுட்டே இருக்கணும். ஆமாம். அப்போ 3 மணி நேரம் எரியும். சரி, டைம் போட்டோம்னா 3 மணி நேரம் எரியும். அப்புறம் சாயந்தரம் அப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிட்டு 3 மணி நேரம் முடிஞ்சு வந்துட்டு ஒரு இது பண்ணோம்னா காலி ஆயிடும். காலி ஆயிருமா? சரி. அப்போ ஒரு ஆள் கண்டிப்பாக நிற்கணும். வேணும், அதுக்குள்ளார ஒரு ஆள் வேணும். இப்போ சில இடத்துல வந்து நைட்டு போட்டக்கா காலையில் வரைக்கும் இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க? நைட்டில் ஒரு ஆள் இருப்பாங்களா? இங்கே இருப்பாங்களா? அப்போ செட்லேயே இருப்பாங்களா? ஓ சரி சரிங்கக்கா. இப்போ எப்படி ஆனாலும் ஆம்பளை ஆளுங்க ஒருத்தர் கண்டிப்பாக இங்கே இருக்கணும். நைட்டு போட்டானா கண்டிப்பாக இருக்கணும். சரி சரிங்கக்கா. என்ன வேலைனாலும் கஷ்டம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. ஏன்னா இந்த தைலம் வந்து நமக்கு வந்து பியூராக கிடைக்கும், சுத்தமான தைலம் நமக்கு கிடைக்கும். சரி சரிங்கக்கா. சரி சரிங்கக்கா. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக எனக்காக இவ்வளோ நேரம் எனக்கு டைம் வந்து வேஸ்ட் பண்ணிங்க. எனக்காக வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நானும் வீடியோ தானே எடுக்கிறேன். எனக்காக இவ்வளோ டைம் ஒதுக்குனீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸுங்கக்கா. சரிங்களாக்கா? சரிங்கக்கா. இந்த தைலம் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு ஃப்ளவர் ஃபார்ம் தான். அந்த ஃபார்மில் போய் என்ன பண்ணுறாங்கங்கிறது கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். அழகாக வர வழியில் ஒரு மாடு அப்படியே மேய்ஞ்சிட்ருக்குங்க. எங்கள் ஊரில் இப்படி தான் பாருங்கள், பசுமையாக இருக்கும். ஆனால் எல்லாமே டீ எஸ்டேட் தான். இப்போ தான் இந்த ஃப்ளவர் கல்ச்சர் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே போகலாம். அந்த ஃபார்ம் பக்கத்தில் வந்துருச்சு, நம்ம போயிடலாம். இதுதான் இந்த ஃபார்முங்க, ஜெம் ஃப்ளாரிடெக் இதோட பேர். ஃபார்ம் வந்து உள்ளே பூட்டியிருக்காங்க. என்னை பார்த்துட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணாங்க. இது என்ன பூ? இது லில்லியம்ஸா? இங்கே போடணும் இல்லைங்களா? இந்த விதை தான் போடணுங்களா? லில்லியம்ஸ் இல்லைங்களா? இது வெங்காயம் மாதிரி தானே இருக்குது இந்த விதை இல்லையா?
இது வந்து ஒரு ஃப்ளார் கல்ச்சர் தான் இங்கே பண்ணுறாங்க. இது வந்து லில்லியம்ஸ் பூ தான் இங்கே பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போய் இந்த க்ரீன் ஹவுஸில் என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். இப்போ நான் போகும்போது மத்தியானம் சாப்பாடு டைமுங்க. அங்கெல்லாம் இப்போ தான் சாப்பிட்ருக்காங்க. இப்போ தான் ஓனர் வேறு வந்திருக்காரு. அவங்களுக்கு இன்றைக்கி சம்பள நாளாமா. அதனால் நம்ம போய் க்ரீன் ஹவுஸ்குள்ளார முதல்ல எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி இதெல்லாம் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னாலும் மேஸ்திரி இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் சரி இதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு மேலே போகலான்னு தான் வந்தேன். இங்கே மேஸ்திரி இருக்கார். இப்போ தான் ஃப்ளார் வந்து கட் பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தேன். அது கட் பண்ணும்போது பார்த்துருக்கலாம். நான் இப்போ தான் வந்தேன். சரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இப்போது பூ ஸ்டேஜுங்களா? இது ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ், வெட்டுற ஸ்டேஜ். ஆமாம், கட் பண்ணி எடுக்கிற ஸ்டேஜ். இது வந்து எத்தனை நாளைக்கு பூ ஆகுங்க? இது அங்கே போய் ஒரு 4 நாள் ஓப்பன் ஆகிடும். அப்படிங்களா? ஓப்பன் ஆகிருங்களா? அங்கே போய் 3-4 பார்ட்டிக்கு போகும். ஆமாம், போய் கடைசியாக ஓப்பன் ஆகிடும். ஃபங்க்ஷன் டைமுக்கு ஓப்பன் ஆகிருங்களா? சரி சரி. இந்த பூ கட் பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆகுங்களா? 3 மாதம் ஆகும். நாற்று நட்டு அப்புறம் 3 மாதம் ஆகுங்களா? ஓகேங்க. உங்கள் பேருங்க? சிவகுமார். சிவகுமாருங்களா? சரி, நீங்கள் எத்தனை வருஷம் இதில் இருக்கீங்க? ஒரு 12 வருஷம் இருக்கும். 12 வருஷமாக இருக்கீங்களா? சரி சரிங்க. இது எந்த கலரில் வருங்க இந்த பூ? மேக்ஸிமம் அங்கே மூவ் ஆகிறது பிங்க்கும் ஒயிட்டு தான் மூவ் ஆகும். சரிங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். இது லில்லியம்ஸ் இல்லைங்களா? சரி சரி. முடிச்சு இது வேஸ்ட் இல்லைங்களா? சரி சரி சரிங்க. இந்த பூவெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணுன்னா எத்தனை நாள் ஆகுங்க? 5 நாள் ஆகும். 5 நாள் ஆகுங்களா? சரி சரிங்க. இது ஃபுல்லாக எடுக்கணுங்களா? ஹலோ, முடிச்சு வந்துட்டேங்க. இல்லை, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சரி, சரி. இது வந்து எந்த ஸ்டேஜுங்க? இது ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ். திங்கக்கிழமை மண்டேல ஹார்வெஸ்ட். அப்போ ஒரு 2-3 நாளில் கட் பண்ணி எடுத்துருவீங்களா? ஓகேங்க. இது வந்து மொத்தம் எத்தனை யூனிட்டுங்க இங்கே போட்டிருக்குறது? இது மொத்தம் ஒரு 6 யூனிட் இருக்கும். 6 யூனிட்டுங்களா? ஒரு யூனிட்டுக்குன்னா எவ்வளோ செலவெல்லாம் எவ்வளோ ஆகுங்க? அது ஓனர்கிட்ட தான் பேசணுங்களா? சரி சரி சரிங்க. இது வந்து இப்போது இது கொடுக்கணும் இல்லைங்களா? சரி சரி. சீட்ஸ் போடணும். இது வந்து இப்போது பெட் ரெடி பண்ணி வச்சுருக்குங்களா? ஓகேங்க. இதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து தண்ணியெல்லாம் அடுத்த ஸ்டேஜ் இது ஃபஸ்ட்டு முதல் ஸ்டேஜுங்க. இது விதை போட்டது. சரிங்க. விதை போடுறதுக்கு முன்னாடி சரி சரிங்க. இதெல்லாம் விதை போட்டிருக்குதுங்களா இங்கே இருக்கிறதெல்லாம்? வந்து இந்த விதை போட்டாச்சுன்னா எத்தனை நாள் ஆகுங்க இது முளைக்கிறதுக்கு? 5 நாள் 6 நாள் ஆயிருங்க. அப்படிங்களா? இது போட்ட உடனே இல்லைங்களா? இது வந்து இப்போ போட்டு எத்தனை நாள் ஆயிடுச்சுங்க? 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் ஆயிடுச்சுங்களா? 10 நாளுக்கு இந்த ஹைட்டுக்கு வந்துருங்களா? ஓ, சரி சரிங்க.
இப்போ இந்த ஹைட் ஆகிறதுக்கு 22 நாள் ஆயிடுச்சு. இது 22 நாளுங்களா? சரி சரி, இந்த ஹைட்டுக்கு இல்லைங்களா? 22 நாள். 3 வெரைட்டிங்களா? சரி சரி சரி. இதெல்லாம் எத்தனை நாள் ஆயிடுச்சு? இதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் தேவை. அப்படிங்களா? சரி சரி. தம்பி, இந்த பூவெல்லாம் மார்க்கெட்டிங் எங்கே போகுங்க தம்பி? பெங்களூருங்களா? பேர் தம்பி? ஓகே ஓகே தம்பி. பாருங்க, அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் சாணம் பிடிக்கிறாங்க. இப்போ பண்ணிட்டு இருக்கா இவன்.